ஏன்னா இப்போ 2025ல இந்த ஆன்லைன் மோசடிங்க ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லையா? சோ இதோட நோக்கம் என்னன்னா, என்னென்ன மாதிரி புது புது மோசடிங்க வருது, அதுலேருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கலாம்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது தான். ஆமா. குறிப்பா இப்போ ரொம்ப பரவலா இருக்கிற 2 விஷயங்களை அந்த ஆதாரம் ஹைலைட் பண்ணுது. ஒண்ணு அந்த யுபிஐ கியூஆர் கோட் மோசடி. அதாவது உங்களுக்கு பணம் அனுப்புற மாதிரி காட்டி, ஆனா உண்மையில உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கான கோட் அது. ஆமா ஆமா. இன்னொன்னு அந்த போலி வேலை வாய்ப்பு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்ட சொல்லி ஏமாத்துறது. இதுக்குள்ள இன்னும் என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? கண்டிப்பா. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, டெக்னாலஜி வளர வளர இந்த ஏமாத்துறவங்களோட டெக்னிக்கும் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. நீங்க சொன்ன அந்த யூபிஐ வேலைவாய்ப்பு மோசடி மட்டும் இல்ல, இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி நம்ம பேங்க் ஓடிபி திருடுறது இது ரொம்ப காமன். அப்புறம் நம்பவே முடியாத பரிசு ஆஃபர்னு சொல்லி வர்ற அந்த லிங்க் மோசடிங்க, கிளிக் பண்ணா காலி. ஓ, லிங்க் ஸ்கேம்ஸ். ஆமா. அப்புறம் அந்த போலி கடன் ஆப்ஸ், சட்டத்துக்கு புறம்பான ஆப்ஸ், முதலீட்டு மோசடிங்க, கிரிப்டோ ஃபாரெக்ஸ்னு சொல்லி ஏமாத்துறது, போலி ஷாப்பிங் வெப்சைட்கள் வேற, பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஏன் சொல்லப்போனா காதல் நட்புன்னு பேசி கூட பணத்தை பறிக்கிறாங்க. ஒவ்வொன்றுலையும் புதுசா யோசிக்கிறாங்க பாருங்க. அப்பா, இத்தனை விதமா இருக்கா? கேக்கும்போதே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, அப்போ இதுல இருந்து தப்பிக்க, நம்மள பாதுகாத்துக்க என்ன வழின்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அடிப்படையா நம்ம என்ன பண்ணணும்? மிக மிக அடிப்படையான விஷயம், ஆனா ரொம்ப முக்கியமானது. உங்க ஓடிபி, பின் நம்பர், பேங்க் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி ரொம்ப பர்சனல் தகவல்களை யாருக்கிட்டையும் எப்பவும் ஷேர் பண்ணாதீங்க. பேங்க்ல இருந்து கால் பண்றோம்னு சொன்னா கூட கொடுக்காதீங்க. ஆமா, அவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா முறையா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஆப்ஸ் டவுன்லோட் பண்றது. கண்ட லிங்க்ல இருந்தோ வாட்ஸ்அப்ல வர்றதையோ டவுன்லோட் பண்ணாம, பிம் மாதிரி அரசு அங்கீகரிச்ச ஆப்ஸ், இல்ல உங்க பேங்கோட அஃபிஷியல் ஆப், இல்லாட்டி கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர் மாதிரி நம்பிக்கையான இடத்துல இருந்து மட்டும் டவுன்லோட் பண்ணணும். சரி. அதே மாதிரி ஒரு வெப்சைட் போறீங்கன்னா அதோட அட்ரஸ் பார்ல மேல HTTPS அப்படின்னு இருக்கான்னு பாருங்க. பக்கத்துல ஒரு பூட்டு சிம்பிள் இருக்கும். ஆமா, அந்த லாக் சிம்பிள். அதேதான், அது இருக்கான்னு செக் பண்ணணும். இது ஓரளவுக்கு அந்த தளம் பாதுகாப்பானதுன்னு காட்டும். சரிதான். அப்புறம் சில சமயம் மெசேஜ் வரும், விளம்பரம் வரும். பாட்டா ஒரே நாள்ல லட்சாதிபதி ஆகலாம், உங்களுக்கு ஃப்ரீயா ஐபோன், 0% வட்டியில கடன், இப்படியெல்லாம் நம்பவே முடியாத அளவுக்கு இருக்குமே. அதையெல்லாம் பார்த்தா என்ன பண்ணணும்னு ஆதாரம் சொல்லுது. கண்டிப்பா சந்தேகப்படணும். ரொம்ப யோசிக்கவே வேணாம். ஒரு விஷயம் நிஜமா இருக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லதா தெரிஞ்சா அது பெரும்பாலும் பொய்யா தான் இருக்கும். அவசரப்பட்டு எந்த லிங்கையும் கிளிக் பண்ணிடக்கூடாது, டெலீட் பண்ணிடணும். இதுக்கு மேல ஒரு படி போய் உங்க பேங்க் அக்கவுண்ட், இமெயில், சோஷியல் மீடியா எல்லாத்துக்கும் அந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஓ, அந்த டபுள் செக்யூரிட்டி மாதிரி? ஆமா, பாஸ்வேர்டு மட்டும் இல்லாம உங்க போனுக்கு வர ஓடிபி மாதிரி 2வது ஒரு லேயர். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. இவ்ளோ கவனமா இருக்கும், இருந்தாலும் சில சமயம் தெரியாம ஏமாந்துட்டா, மோசடியில சிக்கிட்டா, அப்ப என்ன பண்றது? மனசு ரொம்ப கஷ்டமாயிடுமே. அது உண்மைதான். பதட்டப்படாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அப்படி நடந்துட்டா முதல் வேலையா அந்த மோசடி நடந்ததுக்கான ஆதாரங்களை, அதாவது அந்த மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட், பணம் அனுப்புன ரிசீப்ட், இந்த மாதிரி விஷயங்களை பத்திரமா சேவ் பண்ணணும். சரி. உடனடியா சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, 1930. அதுக்கு கால் பண்ணலாம். இல்லாட்டி cybercrime.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல ஆன்லைன்லயும் புகார் கொடுக்கலாம். ஓகே, 1930. ஆமா, பேங்க் சம்பந்தப்பட்ட மோசடின்னா 1 நிமிஷம் கூட லேட் பண்ணாம உங்க பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி கார்டை பிளாக் பண்ணணும், இல்ல அக்கவுண்ட்டை ஹோல்ட் பண்ண சொல்லணும். எவ்வளோ சீக்கிரம் நாம ஆக்ட் பண்றோமோ அவ்வளோ நல்லது. பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இந்த டிஜிட்டல் உலகத்துல நாம ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இந்த ஆதாரத்துல சொன்ன மாதிரி பாதுகாப்பு டிப்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். குறிப்பா அந்த ஓடிபி பின் விஷயத்துல அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. ஆமா, நிச்சயமா. தனிப்பட்ட முறையில நம்ம பாதுகாப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த ஆதாரம் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, இத ஒரு சமூக பிரச்சனையாகவும் பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை மத்தவங்களுக்கும் சொல்லணும். வீட்ல பெரியவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல இத பத்தி பேசலாம். வேலை செய்யற இடத்துல ஒரு சின்ன அவேர்னஸ் செஷன் வைக்கலாம். ஏன், நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரு சின்ன எச்சரிக்கை மெசேஜ் போட்டா கூட அது யாரையாவது ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தலாம் இல்லையா? நிச்சயமா. நீங்க சொன்னது ரொம்ப சரி. நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த ஆதாரத்தை வச்சு நாம இவ்ளோ ஆழமா பேசுனது கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இறுதியா நீங்க கொஞ்சம் யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி.
தனிப்பட்ட முறையில நாம நம்மள பாதுகாத்துக்கிறத தாண்டி ஒரு சமூகமா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மோசடிகளை எதிர்த்து நிக்கிற அந்த திறனை நாம எப்படி இன்னும் நல்லா வளர்த்துக்க முடியும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.